வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. பென்ஸ் மேடை வழங்கும் கராட்டா மேடையின் ஃபிலிம் விஷன். ஸோ நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, மாதவன் சார் ஆக்டிங்கில் GDN. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, செட் ஆஃப் எஜுகேஷனல் போர்டு மெம்பர்லாம் சேர்ந்து சிலபஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு மேம்கிட்ட கையெழுத்து வாங்க வெயிட் பண்ணுறாங்க. அந்த மேம் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சிலபஸில் இதை பற்றி ஆட் பண்ணலாமே சொல்லும் போது சில மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இல்லை வேணாம், இவர் ஆஃபீஸுக்கு இவரே பாம்பு வச்சாரு, வயசான காலத்தில் இவர் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணாரு, ஸோ இதெல்லாம் சொல்லும் போது இவர் வேணான்னு சொன்னால் அப்போ அவர் யார் அப்படின்னா அவர் தான் GD நாயுடு. ஒரிஜினலாக GD நாயுடுனா யார், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அதுதான் இந்த கதை. ஸோ இந்த படத்தில் GD நாயுடுங்கிற கேரக்டரில் மாதவன் சார் நடிச்சிருந்தாரு. ரொம்ப அழகாகவே நடிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ மாதவனோட சின்ன வயசு ரோலில் TJ நடிச்சிருந்தாரு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலில் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ பிரியாமணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவனோட ஆக்டிங் பார்க்கும்போது. ஸோ இதை தாண்டி கருணாகரன், சத்யராஜ் சார், ஜெயராம் சார் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் ரொம்ப அழகாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக டெலிவரி பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மியூசிக் சொல்லணும் அப்படின்னா மியூசிக் படத்தில் சில இடத்துல செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். ஒரு மாதிரி ஒரு பயோபிக், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த படத்தில் ரியாலிட்டி தான் ரொம்ப அதிகமாக விரும்புவோம். ஆனால் அந்த ரியாலிட்டிக்கே மிஸ் ஆச்சோ இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்னால அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்டிகுலராக பார்க்கும்போது. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக ரெண்டு விஷயம் தான் பட்டுச்சு. ஒன்று வந்து அதே மாதிரி சொன்னால் தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டோரி. இந்த படத்தில் ஸ்கிரிப்டை விட்டுட்டு சினாப்சிஸை மட்டும் வச்சு எடுத்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா GD நாயுடு அவர் கதை ரொம்ப பெருசு, அதை ரொம்ப சுருக்கி ஒரு சின்னதாக எடுத்துட்டாங்களோ, ரொம்ப டக்குன்னு போகணும் அப்படின்னு எடுத்துட்டாங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா அப்படின்னா டியூரேஷன் காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நல்லா காமிச்சிருக்கலாமோ, ஒரு ஆடியன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா 5க்கு நான் 3.5 கொடுப்பேன். உங்கள் ரேட்டிங் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. திஸ் இஸ் ஹரி சைனிங் ஆஃப். See you on next episode. Bye bye.